ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இப்போ ஸ்ரீ ரங்கநாதரின் ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். 2 காவிரிகளின் நடுவில் எழில்மழுதில் சூழப்பட்ட மத்தியில் தாமரை மொட்டுக்கள் போன்ற விமானத்தில் மிகவும் மிருதுவான ஆதிசேஷனுடைய சரீரத்தில் கட்டிலில் யோக நித்திரையினால் அழகு வாய்ந்தவரும் இடது கையில் இடுப்பில் வைத்து கொண்டவரும் ஸ்ரீதேவி பூதேவி இருவராலும் பிடிக்கப்பட்ட பதங்களை உடையவரும் ஸ்ரீ ரங்கநாதனை பூஜிக்கின்றேன். கஸ்தூரியினால் செய்யப்பட்ட நெற்றியில் ஊர்த்துவ புஷ்டரமாகிய திலகத்தை உடையவரும் காதுகளை உடையவரும் நீண்டதுகளுமான அசைகின்றதுமான கண்களை உடையவரும் முத்துக்கள் வைத்து இழைக்கப்பட்ட கிரீடமான பிரகாசிக்கின்ற தரிசனம் செய்கின்ற பக்தர்களின் மனதை அபகரிக்கும் காந்தி உடையவரும் தாமரைக்கு ஒப்பானவருமான ஸ்ரீ ரங்கநாதன் முகத்தை நான் மறுபடியும் எப்பொழுது பார்ப்பேன். காவிரி கரையில் சமீபத்தில் இருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாதனுடைய பட்டினம் ஆதிசேஷனுடைய படுக்கையில் படுத்தவரும் இரத்தன நீலமணி மாலை போன்ற நீலகாந்தி உடையவரும் ஸ்ரீ ரங்கநாதனை சமீபத்தில் கொண்டு மது என்ற அரக்கனை கொன்றவரும் ஏ நாராயணா, ஹே ஹரே, ஹே முராரே, ஹே கோவிந்தா என்ற நாமங்களை உறக்க எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே நாட்களையெல்லாம் ஒரு நிமிஷம் போல் எப்பொழுதும் கழிப்பேன். எப்பொழுதும் நான் நிர்மலமான காவிரியில் ஜலத்தை ஸ்தானம் செய்து பாவங்களை அற்றவனாக ஆவேன். அடர்ந்த தொப்புள்களை உடையவரும் ரமணியமும் சிரமத்தை போக்குகின்றவரும் இருக்கின்ற காவிரியின் கரையில் எப்பொழுதும் நான் வாசம் செய்யப் போகின்றேன். பெரியதும் அதன் புண்ணியமான மணல் குன்றில் ஆதிசேஷன் மீது படுத்தவரும் மங்கள குணத்தை உடையவரும் செந்தாமரை போன்ற கணிகைகளை உடையவரும் ஸ்ரீ ரங்கநாதனை நான் எப்பொழுதும் சேவிக்கின்றேன். பாக்கு மரத்தில் கழுத்தளவு நிரம்பியதும் தெளிந்ததும் இனிமையானதும் இருக்கின்ற ஜலத்தை சமீபத்தில் உடையவரும் சந்தோஷமடைவதும் அதனால் அசையாமல் இருக்கின்றவரும் கிளி நாணத்தால் குருவி முதலிய பச்சைகளில் திரும்ப சொல்லப்பட்ட வேத கோஷங்களை உடையவரும் வழிகள் தோறும் வழிப்போக்கர்கள் கூட்டத்தில் யாசிக்கப்பட்ட மோட்சத்தை உடையதுமாயிருக்கின்ற அந்த ரங்கநாதனுடைய லட்சுமி விலாசம் உள்ள பட்டணத்தை நான் எப்பொழுது மறுபடியும் பார்ப்பேன். தேவேந்திரன் தன் நந்தவனம் தோட்டங்களில் அமிர்தத்தை குடித்த மூச்சை அடைந்த தேவர்களில் ஒருவனான நான் ஆக வேண்டும். ஆனால் தங்களுடைய பட்டணமான ஸ்ரீரங்கம் அடைந்து வீதிகளில் திரிகின்ற நாய்களுள் ஒன்றாக ஆக வேண்டும். ஸ்ரீரங்கத்தின் காஞ்சிபுரத்திலும் திருப்பதியிலும் ஸ்ரீ சிங்கவேல் குன்றத்திலும் சிம்மாசனத்திலும் ஸ்ரீ கூர்மத்தையும் புருஷோத்தமனையும் பத்ரிகாசிரமும் நைசியாரண்யமும் சோபை நிறைந்த துவாரகா பட்டினம் பிரயாகை வடமதுரை அயோத்தி சேத்திரத்திலும் புஷ்கரத்தையும் சால கிராமத்தையும் மலையும் இந்த திவ்ய தேசங்கள் யாவற்றையும் சேவித்த ஸ்ரீ ராமானுஜர் எதிஸ்டேஸ்டர் சந்தோஷிக்கின்றார். ஓ ரங்கநாதா, தங்கள் சமீபத்திற்கு வராத மிக பட்ட ஜென்மமான நாயை தங்கள் சமீபத்திற்கு வந்ததாக பொய்யதாக கூறி அபவாதத்திற்கு சம்போச்சனம் செய்தவற்றை செய்யும்படி கட்டளையிட்டு செய்தீர்கள். அந்த நாயை காட்டிலும் கீழ்ப்பட்ட நான் உனது சன்ன வந்தால் என்ன சாந்தி செய்வீர்கள்? குழந்தை தாயிடம் பசி எனக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று எனக்கு உடம்பு நடுங்குகிறது என்று கூறினாள். கருணை கொண்டு தாய் எப்படி குழந்தையை உடனுடன் ஆகாரம் அளித்து குழந்தையின் துயரத்தை போக்குகின்றாளோ அதுபோல் தெய்வத்திலும் நான் பாவி துயரத்தை அனுபவிக்கின்றேன் என்று கூறினால் உடன் பக்தனான துயரங்களை நீக்கி
பாதுகாத்து அதற்காகவே தன்னை நாயை காட்டிலும் கீழ்பட்டவனான பராசரப்பட்டார் கூறிக்கொள்கிறார் என்ற கருத்து. ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரம் முற்றிற்று. நன்றி, வணக்கம். அனைவரும் இதை கேட்டு மகிழுங்கள்.